இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்ல விடுதலை. தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. அல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? அலைபேசியில பேசிக்கிட்டதான் அது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்க ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்ப கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்க அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணி என்ன எங்க மாமா சாகுல் கமீது அவர், நாங்க 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்ப நான் எங்க அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார? என்னால, நான் சின்ன பையன், இப்ப இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்க தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்க அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளா இதுல இருந்துட்டேன், நீங்க பண்ணுங்க, நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன். குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்க மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் கமீது. அப்ப என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்க வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்ட, உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்யறேன்ட்டாரு. அப்புறம் நான் வழி இல்லாம இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்ல அவர் வெளியில வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்க ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில வான்னு சொன்ன, அப்ப அவர் வரல. அதுக்கப்புறம் அவரு ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்க வாங்க எங்க தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலான்னு. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்க எங்க உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தா இப்போ அழைச்சி பேசினாரு, ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போறது கடினம், அதனால நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்றது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்போ தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்க திமுக கூடவே கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியா இருக்கும், நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்க அங்க போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்ப சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தா தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமன்னா சரி உங்க விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போறேன்னாரு, அது சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவரு, அதுக்கு நீ இங்கேயே போகலாம்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவரு அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணா நீங்க இங்க போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26ல சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி காபிரியலுக்கு கொடுத்தது யார் ஒருங்கிணைக்கிறது, யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யாரு கேட்பா? சரி பேசட்டும், பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதுல சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? அதெல்லாம் இருக்காது, அதை விடுங்க. இல்ல இல்ல, இப்ப தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானே எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்க 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதுல வெளிப்படையா சொல்ற, என் தலைவன் மேல ஆணையா சொல்ற, அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க
அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்லாம் பிஜேபியின் பி டீம், அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். அதுதான் உண்மை. நீங்க உங்களுக்கு திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். திமுகவையும் கடுமையாக சாடி அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.